நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எல்லாத்துக்கான முதுகெலும்பு மாதிரி இருக்கிற கல்வி சார்ந்த விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். அதுவும் மாணவர்களுக்கான கல்வி அப்படின்றதுனால இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுது. அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம பல மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இருந்தாலும் நாம ஏற்கனவே கொடுத்த சட்டத்திட்டங்களை எப்படி பயன்படுத்துறோம், அது அரசு சார்ந்து என்னென்ன தவறுகள் செய்து நாம என்னென்ன தவறு செய்யறோம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். தோழர், என்ன மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு பத்தி பேச போறோம் சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கல்வின்னு எடுத்துக்கிட்டாவே இந்தியா முழுமைக்கும் இல்லை, உலகம் முழுமைக்கும் தனியார் மயமாக்கலினுடைய தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதில் குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளில், வளர்ந்து வரும் இந்தியா மாதிரியான நாடுகளில் கல்வி என்பது ஒரு வியாபார நிறுவனமாகவே இன்னை வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அந்த வியாபார போக்கை குறைப்பதற்கும் அதில் சாமானிய மக்கள் அந்த கல்வியை பெறுவதற்கும் இன்னைக்கு பெரிய அளவில் இன்னைக்கு அடிப்படையான ஒரு கேள்வி இருக்கு. கல்வி ரொம்ப வேல்யூவான கல்வியா இருக்கணும், அப்ப தனியாருக்கு கொடுத்தா நல்லது தானே அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. அதாவது தனியார் மயமாக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க தவிர்க்கவே முடியாத மாதிரியான சூழல்ல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு அரசுடைமை முழுமையா பறிபோய் தனியார் மயமாக்கல்ல கொலுச்சி இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதை மானிட்டரைசிங் பண்றதுக்காக தான் தனியார் கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல, குறிப்பாக தனியார் பள்ளிகளில் படிப்பதற்கு ஏழை எளியவர்களுக்கு சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக 2009 ஆர்டிஇன்னு ஒரு செக்ஷன் கொண்டு வராங்க, ரைட் டு எஜுகேஷன். அது பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கல்வி முதல் 8ஆம் வகுப்பு வரை அடிப்படை கல்விக்கு தனியார் கல்லூரி நிர்வாகம் தனியார் கல்லூரிகள் தனியார் பள்ளிகள் பார்த்தீங்கன்னாக்கா இலவச கல்வி கட்டாய கல்வி கொடுக்கணுன்றது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதை அந்த ஆக்ட் ஆர்டின்னு சொல்றாங்க. அந்த ஆர்டியில 25% கட்டாயம், ஒரு பள்ளியில 25% சீட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு வழங்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு மாநில அரசும் ஒப்புதல் அளித்து அதை 2009 நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான ஆர்டி அப்ளிகேஷன் ஆன்லைன்ல விடப்படலை. ஏன் விடப்படலை அப்படின்ற கேள்வி மக்கள் தொடர்ந்து பெரிய அளவில் எழுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் அரசு பார்த்தீங்கன்னாக்கா அது கவனம் செலுத்தாமல் அப்படியே கிடப்பிலே விட்டு இருந்தாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாநில அரசு ஒதுக்கக்கூடிய அந்த நிதி 60% நிதி தரலன்னு சொல்லிட்டு மத்திய அரசு தமிழகத்தில் இந்த திமுக அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிதியை ஒதுக்குற வரைக்கும் நாங்கள் இந்த நெட்டு இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது RTE.TN school.government வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்கா முடக்கி வச்சிருந்தாங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது நார்மலாக ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் நம்ம மக்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்வாங்க. அவங்க வீட்டுக்குலேருந்து 2 கிலோமீட்டர் சுற்றளவில் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அதில் தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சீட்டு எடுப்பாங்கன்னா குலுக்கல் முறையில் 25% மேற்பட்ட நபர்கள் அந்த அப்ளிகேஷன்ஸை போட்டிருந்தாங்கனாக்கா குலுக்கல் முறையில் தனியார் பள்ளி நிர்வாகம் தேர்வு செய்வாங்க. தேர்வு செஞ்சு அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்குவாங்க. தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி வழங்குவது என்பது 2009 ஆக்ட் ஆர்டி கொண்டு வந்த சட்டம் மிக வலிமையானது. ஏன்னாக்கா இன்னைக்கு அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளினுடைய செயல் நோக்கு, தொலைநோக்கு பார்வை கூடுதலாகவே இருக்கு. அதை நம்ம யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த நான் மறுப்பேன், அது வன்மையா மறுப்பேன். அதை அடுத்த வீடியோல பாத்துக்குவோம். ஓகே, இப்போதைக்கு மக்கள் நோக்குல அந்த தனியார் பள்ளி ஒரு பெரிய கல்வி மாதிரியும்
அது வந்து தவறான கல்வியா இருந்தாலும் அவங்களோட மோகம் அப்படி இருக்கு. தனியார் கல்வி ஏன் அப்படி மோகம் அப்படி இருக்குனாக்கா, இன்னைக்கு ஒரு நல்ல படித்தவங்களுக்கு வந்து தெரியும் தான் பிள்ளை வந்து அரசு பள்ளியில படிச்சாலும் வந்து பெரிய ஆளுமையாக வருவாங்கன்றது. ஆனால் தலைமுறையாக படிப்பின் வாசமே இல்லாத ஒரு பெற்றோர்கள் வந்து விரும்புவது வந்து ஒரு எல்லா பிள்ளையும் போல என் பிள்ளையும் வந்து ஆங்கிலம் பேசணும். முதன்மையான கருத்து கிராமப்புறங்கள் வரைக்கும் இன்னைக்கும் ஏன் தனியார் மயம் வந்து பெரிய அளவுல வந்து வெற்றி பெறுதுனாக்கா, அந்த ஏழைகளினுடைய கல்வியை இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரமாக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளியர்களுடைய கல்வி வந்து வியாபாரமயமாக்கப்பட்டிருக்கு. ஏன்னாக்கா இன்னைக்கு தனியார் மயமாக்கலினுடைய தாக்கம் தான் அதுக்கான காரணமா இருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அந்த ஆர்டிஇ சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 12,970 தனியார் பள்ளிகள் வந்து இருக்கு. அந்த தனியார் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 63,42,000 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25% வந்து ஆர்டிஇ கொண்டு வந்த இந்த இலவச கல்வி கட்டாய கல்வி வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க 2009 இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து செயல்பாட்டில் இந்த வருஷம் வந்து இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கலன்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் வந்து சொல்றாங்க. அப்போ திமுகவிற்கும் பிஜேபிக்கும் இடையிலான இந்த மோதலே வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு வந்து நிதி ஒதுக்காது காரணம்னு சொல்றாங்க. ஏன்னாக்கா இது வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கையெழுத்திடலைன்னு சொல்லிட்டு அவங்க அரசு தரப்புல இருந்து தனிநபர் ஒருவர் தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து தலையிட்டு பதில் மனு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து தமிழக அரசு வந்து கையெழுத்து வந்து இடலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கும் ஆர்டிக்கும் என்ன சம்பந்தம்? ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அது வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமா. 2025 பிஜேபி அரசாங்கம் வந்து திமுக அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குதுனாக்கா அதை வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவங்க எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஏழை எளியோருடைய கல்வியில வந்து கை வைக்கிறதுன்றது வந்து மிகவும் மோசமானது. ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து இவங்க என்னமோ இவங்க ரெண்டு அரசுக்கு இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான சண்டையை வந்து ஏழை எளியோருடைய கல்வி வந்து பாதிக்கப்படுது. அதை வந்து கவனத்தில் கொள்ளாமல் மாநில அரசும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னா என்ன, நம்ம கிட்ட இருக்கிற நிதி வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்போம், நம்ம வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக நம்ம வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணோம் அறிக்கை விட்டு வெறும் 300 கோடி தான் 300 கோடி வருஷத்துக்கு ஒரு 300 கோடி வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து வழங்குறதுல வந்து எந்த ஒரு பெரிய மாற்றமும் பெரிய அளவுல மாற்றம் இருக்கும், பெரிய அளவுல இழப்பு இருக்காது. ஏன்னாக்கா 300 கோடி ரூபாய் செலுத்தினாக்கா இங்க குறைந்தபட்சம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் மாணவர்களுக்கு வந்து இங்க வந்து அந்த இலவச கல்வி தனியார் மயமாக்கப்பட்ட தனியார் பள்ளிகளில் வந்து பயில்வதற்கு ஏழை எளிய ஒரு மாணவிகள் வந்து கல்வி பெறுவாங்க. அந்த கல்வி பெற்றாங்கனாக்கா அவங்களுடைய தலைமுறை வந்து மாறும். முதல் தலைமுறைகளாக வந்து அவங்க வந்து ஒரு தனியார் கல்லூரியில் வந்து பள்ளிகளில் வந்து படிக்கிறாங்க. அந்த தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் வந்து அவங்க எய்மை அச்சீவ் பண்றதுக்கு இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 300 கோடியை வந்து ஒதுக்கி இந்த ஆண்டு வந்து கல்வி ஆர்டி கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனால் அதை கொண்டு வரல. அது நிறைய மாணவர்கள் வந்து வேதனையாக வந்து அரசு பள்ளிகள்லையோ இல்லை தனியார் பள்ளிகள்லையோ பணம் கட்டி படிக்கக்கூடிய சூழல் வந்து உருவாயிருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க பணம் கட்டி படிக்கிறாங்க அப்படின்றத பத்தி சொல்றீங்க. நிறைய பேர் வந்து அந்த கல்வி பெற முடியாம போயிருக்குல்ல. கண்டிப்பா அவங்க வந்து முன்னாடி வந்து பணம் இல்லாம பயின்றுகிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி அப்ளிகேஷன் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க பயில முடியாமே போயிடுது. அதனால சமத்துவமும் தடைப்படுத்தல தோழர். இப்போ அங்க இருக்கிற இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒரு மாணவன் அங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறப்ப அவனுக்கு கல்வி கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா தனியார் பள்ளியில இருக்கிற மாணவர்கள் இருக்காங்கல்ல, காசு கட்டி படிக்கிற மாணவர்கள், அவர்களுக்கும் இவர்களுக்கும் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாம போகுது இல்லையா? இது வந்து யாருக்கான இழப்புன்னு நான் பாக்குறேன்னா தனியார் கல்வி நிறுவனங்கள்ல படிக்கிற காசு கட்டி படிக்கிற மாணவர்களுக்கே ஒரு இழப்பு தான். இந்த மாணவர்கள் இந்த 25% போயிட்டு அவங்க ஒரு நாலேஜோட உள்ள போவாங்க.
அவங்க வந்து ஒரு ஒரு தட்டுல இருந்து போவாங்க. அந்த தட்டு மாணவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுவாங்கல்ல, அதுவுமே தடைப்படுது இல்லையா? இப்போ பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுதுன்னா பழங்குடியினர்களுக்குன்னு தனியா ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குது. ஏன் இடஒதுக்கீடு அவங்க கொடுக்குறாங்கன்னா, அவங்க தரப்புல இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துட்டு வந்து இந்த மாணவர்களுக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த கண்ணோட்டத்துல அவங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இதையுமே நான் அதான் பாக்குறேன். இது இழப்பு வந்து இந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, காசு கட்டி படிக்கிற அந்த மாணவர்களுக்கும் இழப்பு. கண்டிப்பா அது ஒரு சமத்துவம் பேனல், சமத்துவ பேனல். ஓகே, அது வந்து இந்த அரசு வந்து அதை கவனத்துல கொண்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த பிள்ளைகளினுடைய அடுத்து வர கல்வியாண்டிலாச்சும் பாத்தீங்கன்னாக்கா நிதி வந்து ஒதுக்கணும். மத்திய மாநில அரசுகள் வந்து ஏற்கனவே 2009 என்ன சொல்றேன்னா, இது வந்து இப்போ தனியார் பள்ளிக்கு வந்து கடனா நாங்க தரோம் அப்படின்னு கூட சொல்லலாம்ல. ஆமா, ஒரு அறிக்கை விட்டு இருக்கலாம். பள்ளி கல்வித்துறை வந்து இங்க அதை மௌனம் காக்குது இல்ல, அதுதான் நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றோம். இன்னைக்கு 2000 கோடி வந்து தர வேண்டியது இருக்கு, எங்க தராம போயிடுவாங்களோ மத்திய அரசு அப்படின்ற அச்சத்துல மாநில அரசு என்ன பண்றாங்க, இந்த ஆண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ இதை நிறுத்தி வைக்காம ஒரு கடனா நான் அளிக்கிறோம் தனியார் பள்ளிகளுக்கு, நாங்க இவ்வளவு தரணும், நாங்க தர்றோம், எங்க இது சைடு வந்து சரியான நாங்க தரோம் அப்படின்னு அறிக்கை விடலாம். பட் ஆனா அந்த அறிக்கையை வந்து இது வரைக்கும் விடல. ஏன்னாக்கா அந்த அறிக்கையை விட்டாக்கா இவங்க வந்து அந்த பணத்தை பே பண்ண வேண்டிய வரும்ன்ற சூழல் வந்து அந்த அறிக்கையை வந்து இவங்க விட மறுக்கிறாங்க. ஆனா குறிப்பா சொல்லியிருப்பாங்க, டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஏழைக்கு தரும் கல்வி என்பது மிக முக்கியமானது. அது வந்து நீங்க ஒரு கோவிலுக்கு தரும் காணிக்கையை விட மேலானதுன்னு தெளிவா சொல்லியிருப்பாங்க. நீங்க ஒரு கோவிலுக்கு தரும் காணிக்கை வந்து அந்த கோவில் நிர்வாகத்திற்கு தான் பயன்பெறுமே தவிர, ஒரு ஏழைக்கு தரும் கல்வி என்பது இந்த சமூகத்திற்கே பயன்படும்ன்றத மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னாக்கா கல்வி பெற்றவர்கள் யாரும் வந்து தன்னை மட்டுமே முன்னேற்றி கொண்டு வரணும்லாம் நினைச்சதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணாலும், தனியார் மயமாக்கப்பட்ட நிறுவனங்கள்ல வேலை செஞ்சாலும் கூட, அரசுடைமை பார்க்கப்பட்ட அரசு வேலைகள்ல இருந்தாலும் கூட, எல்லாரும் வந்து டிபெண்ட்ஸ் வித் அதர்ஸ், எல்லாரோடும் தொடர்புல தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க வந்து எல்லாரும் வந்து பப்ளிக் சர்வீஸ்ன்ற ஒரு செக்டாருக்குள்ள தான் வந்துருவாங்க. எந்த துறையை எடுத்தாலுமே ஒரு சேவை மனப்பான்மையோடு தான் செயல்படுற மாதிரி இருக்கும். அப்போ அதன் அடிப்படையில் அவங்க படித்த கல்வி வந்து மக்களுக்கு வந்து பயன்பெறும். நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட இந்த திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டை வந்து நிர்வாக சீர்திருத்தத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. 300 கோடிக்கு மேலே கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது அதனால ஏற்படக்கூடிய பலனை காட்டிலும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு வந்து இவங்க அந்த 300 கோடியை வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து பேமெண்ட் கொடுத்துருந்தாங்கனாக்கா இன்னைக்கு பல லட்சம் மாணவர்கள் வந்து ஒரு முதல் தலைமுறையா வந்து அவங்க வந்து ஒரு நல்ல கல்வியை வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிட்டிருக்கும். இந்த அரசு செய்ய மறுத்தது வந்து உண்மையே கவலைக்குரியதா இருக்குது. இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற தவறுகளை வந்து செய்யாமல் அந்த பிள்ளையினுடைய ஆர்டினுடைய கல்வி நிதியை வந்து ஒதுக்க வேண்டும். இதை ஆர்டி கண்ட்ரோல் பண்ற ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு, PABன்னு சொல்லுவாங்க. மாநில அரசு மத்திய அரசு வந்து 60% கொடுக்கக்கூடிய அந்த போர்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநில அரசுக்கு நிதியை ஒதுக்க வேண்டும். அதை அரசியல் படுத்தக்கூடாது. அது பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் எந்த ஆட்சிகள் அங்கே வந்து கோலச்சினாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய அந்த 60% நிதியை வந்து தரணும். இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு வந்து இந்த மாதிரியான காரணங்களை வந்து சொல்லக்கூடாது. புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல வந்து தமிழக அரசு வந்து கையெழுத்து போடணும்னு சொல்றதுலாம் ரொம்ப காமெடியா இருக்கு. அவங்க நிதி தர போறது இல்ல, நாம தான் நம்மளை பாத்துக்கணும். நாம வந்து இதுக்கு கடுமையா வந்து அங்க எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஆனாலும் வந்து இங்க நம்ம வந்து கல்விக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கதான் செய்யணும். அதான் நானும் சொல்றேன். இங்க நீங்க தமிழகத்துல பல செலவுகளை வந்து செய்யறீங்க. குறிப்பா வந்து இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சியில வந்து இந்துத்துவத்திற்கு வளர்ப்பதற்கான பல கோடி ரூபாய் மதிப்புகளுடைய பணத்தை வந்து வாரி இறைச்சிட்டு இருக்காங்க. இந்து அறநிலைத்துறையில இருக்கிற சேகர்பாபு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கோவில்களை சீரமைக்கிறேன், கோவில்களை வந்து கும்பாபிஷேகம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லி பல கோடி ரூபாயை வந்து நிதியை வந்து விரயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஏன் வந்து மக்கள் வந்து தனியார் மயமாகறதுக்கு போறாங்கன்ற முக்கியமான விஷயத்த சொல்றதோட இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மூடப்படுது. எவ்வளவு பெரிய அவமானம் இது!
இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதையெல்லாம் வந்து அரசு தான் கவனத்தில் எடுத்துட்டு போகணும். இந்த அரசு வந்து கவனத்தில் எடுத்துட்டு போகாம அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஊதியம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியா போடாம ஊதியத்தை நிறுத்தி வைக்கிறது, அதுக்கப்புறம் பேராசிரியர்கள் வந்து ஒரு பெரிய இது இருக்கு. ஒரு சில பேருக்கு அதிக தொகை நிதி தொகை வந்துருது, ஆனா ஒரு சில பேருக்கு குறைந்த காசுல இருக்காங்க ஆசிரியர்களுமே. இப்போ அந்த அன்இக்வாலிட்டி சமத்துவமின்மையை உருவாக்குறாங்க. அதுதான் ஊதியத்தை உயர்த்த வேண்டிய சொல்லி தமிழக அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. ஆனா அரசு செவி கொடுக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தோட குறைந்த சம்பளத்துல வந்து மாணவர்களுக்கு வந்து முழுமையா சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அவங்க கிட்டயும் அந்த குறைகள் இருக்கு. அப்பதான் என்ன பண்றாங்க, எளியோர்கள் என்ன பண்றாங்க, தன்னால முடியலனாலும் பரவாயில்ல இருக்கிறத அண்டகொண்டான அடமானம் வச்சாச்சும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுத்துட்டா அவன் பெரிய ஆயிடுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு தனியார் பள்ளிகளை தேடி ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஓடுறாங்க. இன்னைக்கு நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க யாரும் வந்து அது மாதிரி அவசரப்படுறது இல்லை. ஏன்னா அவங்க பல டிகிரிகளை படிச்சிருக்காங்க, அவங்க வந்து அரசு வேலையில் இருக்கிறாங்க, அவங்க அரசு பள்ளியில தான் படிக்க வைக்கிறாங்க. அரசு பள்ளியில பேராசிரியர் பற்றாக்குறை இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து அவங்க படிக்க வச்சு அவங்க பிள்ளையை வந்து அவங்க தனி கவனம் செலுத்துறாங்க. ஆனா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு எழுத்தறிவு வந்து கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியாது, சயின்ஸ் தெரியாது. அதெல்லாம் அந்த சிக்கல் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து தனியார் பள்ளியை நோக்கி நகர்றாங்க. அப்படி தனியார் பள்ளியை நோக்கி நகரும் போது இந்த மாதிரியான முட்டுக்கட்டை ஆர்டிக்கான பேமெண்ட் வந்து மாநில அரசு கொடுக்கல, மத்திய அரசு வந்து நாங்க தரமாட்டோம்னு நிக்கிறது வந்து மிக முற்றிலும் தவறானது. இல்ல தோல, நம்ம இப்போ நீங்க அந்த சம்பளம் இந்த படிநிலைகள் இதெல்லாம் இருக்குங்களா, இப்போ வந்து ஒரு பிரச்சனை மத்திய அரசு காசு கொடுக்கல நினைவும் நம்மளுக்கும் தட்டுப்பாடு ஆயிடுது. இப்போ நீங்க சொன்னீங்களா கடவுளுக்கு வந்து இவ்வளவு செலவழிக்கிறோம் அப்படின்ட்டு. கடவுளுக்கு செலவழிங்க, அந்த காசை எடுக்கவும் முடியாது. ஏன்னா அது இந்து அறநிலை பேர்ல இருக்கு. இல்ல நானும் கேட்கிறேன், இந்து அறநிலை பணத்தை ஏன் எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஷெட்யூல் காஸ்டுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி கொடுத்தா நீங்க வந்து பொது எடுத்து டிவி கொடுக்குறீங்க. யார் வீட்டு பணத்தை எடுத்து நீங்க வந்து டிவி கொடுக்குறீங்க, ஜெயலலிதா லேப்டாப் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யாருடைய நிதியில இருந்து கொடுத்தீங்க? ஷெட்யூல் காஸ்டுக்கு ஒதுக்கப்பட்ட, ஷெட்யூல் டிரைப்ஸ்க்கு ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து எடுத்து கையாண்ட கேள்வி கேட்க ஆள் இல்ல. நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. அது கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் வந்து இங்க அரசு தரப்புல இருந்து யாரும் வந்து ப்ராப்பரா கொடுத்ததே இல்லையே. அப்போ அந்த மக்களுடைய முன்னேற்றத்தை எடுத்தா எனக்கு ஓட்டு போயிருமே. ஓட்டு போயிடும். என்ன காமெடியா இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, இத மாதிரி எல்லாம் நீங்க பண்ணி உங்களுடைய ஆட்சியாளர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல வேலை திட்டங்களை செஞ்ச நீங்க ஏன் வந்து ஆர்டி வந்து இந்த ஆண்டு வந்து செயல்முறைப்படுத்தல? அதை வந்து யாரும் கேள்வி எழுப்பவே இல்லை. இன்னைக்கு இத்தனை இயக்கங்கள் இருந்தும் கூட ஆர்டி வந்து அம்பலப்படுத்தாத மிக மோசமான ஒரு சூழல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை வந்து இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பல தரப்பட்ட போராட்டங்கள் நடத்தி அம்பலப்படுத்தினவங்க இன்னைக்கு ஏன் வந்து கள்ள மௌனம் காத்துட்டு இருக்காங்க? கூட்டணி கட்சிகள் தானே வலுவாக கேள்வி கேட்கணும். எதிர்கட்சிகளை விடவும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆளுகிற அரசை கண்டிப்பதற்கும் ஆளுகிற அரசை வழிபடுத்துவதற்கும் மிக முக்கியமான உரிமையோடு வந்து அவங்க அணுக வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அமைதி காக்குறாங்க. அந்த ஆர்டி சட்டத்திட்டத்தை வந்து பணத்தை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கல. கம்யூனிஸ்டுகள் இங்க போராட்டம் நடத்துறாங்க. எஸ்எஃப்ஐ வந்து அங்கங்க வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்களே தவிர பெரிய அளவுல தமிழகம் தழுவிய ஒரு பெரும் திரள் ஆர்ப்பாட்டம் வந்து நிகழ்த்தி இருக்கணும். தொடர்ந்து அரசை வந்து வலியுறுத்தி இருக்கணும். செய்ய மறந்தது வந்து உண்மையே வேதனைக்குரியதாக இருக்குது. பொது தொகுதி நிதி மற்ற நிதிகள் இருந்து நீங்க இந்து மதத்து குறிப்பா சொல்றதோட இந்து அறநிலையத்துறையினுடைய நிதியை நீங்க வந்து கல்விக்காக எடுத்து செலவிட்டீங்கன்னா தான் நீங்க திராவிடர் மாடல் ஆட்சின்னு சொல்றதுக்கு என்ன தகுதியான ஒரு ஆளுநர் சொல்றேன். இங்க பாருங்க, நான் வந்து கல்வி அதெல்லாம் இது பண்ண வேணாம். உங்க இந்து மத சார்ந்த கருத்துக்கள் இருக்குல்ல, அதை வளர்க்கறதுக்கு கூட ஒரு பள்ளியா வைங்க. புரியுதுங்களா? இந்த அறநிலைத்துறை திருப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்துக்களுடைய பணத்தை இந்துக்கள் தான் பயன்படுத்தணும். இந்த எந்த அதிகாரம் எந்த சட்டமும் வந்து இருக்குது. ஆனாலும் கூட அந்த சட்டத்தை நீங்க மற்ற விஷயத்துல பிரேக் பண்றீங்கல்ல. இப்போ ஆதி திராவிடர் நலத்துறையில் இருக்கக்கூடிய நிதியை வந்து ஆதி திராவிடர் மக்களுக்காக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வகுத்த அந்த சட்டத்தையே நீங்க வந்து புறந்தள்ளி வைத்து விட்டு அது அந்த மக்களுக்கும் நாங்க கொடுக்கறோம்னு ஒரு முட்டுக்கட்டை கொடுக்குறீங்கல்ல.
தலித்துகளுக்கும் நாங்க டிவி கொடுக்குறோம், தலித் மாணவ மாணவிகளுக்கும் நாங்க லேப்டாப் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு பொது உடைமையாக்கப்பட்ட உங்களுக்கு ஏன் ஆர்டியினுடைய பணத்தை வந்து செலுத்துவதற்கு நீங்க தயங்குறீங்க? மத்திய அரசு கொடுக்கலையா? மாநில அரசு நீங்க செயல்படுத்துங்க. இருக்கிற பொது தொகுதி நிதியிலிருந்து எடுத்து கொடுங்க. குறிப்பா இந்து அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுங்கன்ற. ஏன் நீங்க 300 கோடி ரூபாய் தண்டத்துக்குன்னு திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து நீங்க செலவிடணும்? அதனுடைய பயன் என்ன? ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அதுல இருந்து 300 கோடி ரூபாயை நீங்க வந்து ஆர்டிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு வந்து நீங்க பே பண்ணிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பல லட்சம் மாணவர்கள் உங்களால வந்து வாழ்ந்திருப்பாங்க. குறிப்பா இந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் நாங்க அதிகமா இருக்கு தோழர். இந்தியாவில வந்து தமிழகத்துல இந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. திருவாசமும் தேவாரமும் படிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா படிப்பறிவு இன்னைக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இத மாதிரி அரசு வந்து மெத்தன போக்கோடு செயல்படுவது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. தமிழக முதல்வர் வந்து அடுத்த கல்வியாண்டுகள்ல வந்து இத மாதிரியான தவறுகளை வந்து செய்யக்கூடாது. இதை வந்து சரி செய்யணும். கூடுமான வரையிலும் சில பள்ளிகளுக்கு இதுக்கு முன்னாடி பயின்றிருந்த மாணவர்களுடைய இடைநிற்றல் வந்து அதிகமா இருக்கு. ஆர்டி பேமெண்ட் வராதனால பேரண்ட்ஸை வந்து தனியார் பள்ளிகள் வந்து புஷ் பண்றாங்க. இதனால கிராமப்புறங்கள்ல நிறைய மாணவர்கள் வந்து தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறி அரசு பள்ளிகளில் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வேற கட்டாயத்தின் பேர்ல அவங்களால பணம் கட்ட முடியல. ஏன்னா உண்மைக்கும் அவங்க வந்து ஏழைகள், உண்மைக்கும் அவர்கள் வந்து எளியோர்கள். அவர்களுடைய கல்வியில் மண்ணை அள்ளி தூவியது ரெண்டு விஷயம். ஒண்ணு, அரசு சார்ந்த பெற்றோர்கள் தங்களது மாணவர்களை வந்து அரசு பள்ளியில தான் சேர்க்கணும். அது ஒண்ணு. இது எளிய மக்களுக்கு அங்க போயிட்டு கல்வி கிடைக்கும். இல்ல தோழர், இப்போ அந்த மாற்றம் வந்து தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டு இருக்கு. சில பேராசிரியர் எங்களுடைய பள்ளியில படிச்ச எங்க ஆசிரியருடைய மகன் கூட நாங்க படிச்ச அரசு பள்ளியில தான் வந்தவசியில படிச்சாங்க. அது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் இப்போ வந்து கட்டாயப்படுத்தணும். கண்டிப்பா கட்டாயப்படுத்தணும். ஏன்னாக்கா 12ஆம் வகுப்பு வரைக்கும் தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் கல்லூரியின் வரும்போது மட்டும் அரசு கல்லூரியில விரும்புறாங்க. அது முற்றிலும் தவறானது. ஆனால் அது ஒரு புறம் ஏற்றுக்கொண்டே தேவை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தனியார் மயமாக்கலுடைய தாக்கத்தின் பேர்ல பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளை நல்ல ஆங்கிலம் பேசணும்ன்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு நம்ம வந்து அதை கன்சிடர் பேசுவோம். ஆனா அதை காட்டிலும் இது மிக முக்கியமானது. ஏன்னா இந்த கல்வி வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறுமனே கல்வி கிடையாது, கட்டாய கல்வி. ஆர்டி அதாவது எல்கேஜில இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்றது என்னன்னா கட்டாயம் நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு வரை நீங்க படித்திருக்கணும். கட்டாயம் இலவச கல்வி கொடுக்கணும். கண்டிப்பா அதுதான் கட்டாயம் இலவச கல்வி கொடுக்கணும்ன்றதுதான் இதனுடைய உயரிய நோக்கமே. அப்போ அரசு நான் செயல்முறைப்படுத்துதுங்க தோழர். அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு பள்ளிகள்ல அந்த தனியார் பள்ளிகளும் இதை வந்து செயல்படுத்தணும்ன்றதுதான் இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சம். 2009 ஆர்டி ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுனாக்கா எல்கேஜில இருந்து ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பு வரை இலவசமாக எங்கள் பள்ளியில் 25% மாணவர்கள் வந்து பயில்றாங்கன்றது வந்து உள்ளபடியே ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து இந்த அரசாங்கம் வந்து தனிநபர் தனி கட்சியினுடைய வெறுப்புகளுக்கு உள்ளாகி தடைபட்டு இருப்பது உள்ளபடிய வேதனை அளிக்கிறது. அடுத்த ஒரு ஆண்டுகள்ல வந்து இது சரி செய்யணும். நன்றி, வணக்கம். நன்றி.